விஜய் வந்து அரசியலில் நுழைந்து அரசியல் பண்ணுறதன் மூலமாக இதுவரையில் அரசியலை வெறுத்து ஒதுக்கி இருந்த அரசியல் பக்கமே திரும்பாத பல கோடி இளைஞர்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. ரஜினிகாந்துக்கு இல்லாத தைரியம் அல்லது கமலஹாசனுக்கு இல்லாத தைரியம், துணிச்சல் விஜய்க்கு இருக்குல்ல. ஆட்சியாளர்களை கேள்வி கேட்குறாரு, ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுகிறாரு. விஜயை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிய மாஸ் ஹீரோஸை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து அது மிகப்பெரிய விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு கல்யாண சுந்தரம் எப்படி நினைச்சாரோ கம்யூனிஸ்ட் தலைவர், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த எனக்கு இந்த விஜய் மாதிரி ஆள் வந்து உள்ள இறங்கினார்னா தி பெஸ்ட் விஜய்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஒரு பக்கம், இந்த பக்கம் எடப்பாடி, வேலுமணி, இந்த கோஷ்டி, இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் சீமான் அவர் தம்பிகள். பாவமா இருக்கு. பாமக செயற்குழுல முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? ராமதாஸ் தைலாபுரத்தில் அன்புமணி மீது உள்ள ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும். யாரு? அப்பா சொல்றாரு. ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே கரை படிந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட. விஜயினுடைய அரசியல் பயணம் வந்து எதிர்பார்த்த வேகத்தில் இல்லை. திருப்பரங்குன்றம் எடுங்களேன் உதாரணத்துக்கு. பாஜகவும் டிஎம்கேவும் இதில் விளையாடுறாங்க கண்ணாமூச்சி விளையாட்டு. பட் விஜய் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிறந்தது கிறிஸ்துவராக இருந்தாலும் ஆனால் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி அந்த மதங்கள் ஜாதிகள் அந்த சிமிழுக்குள்ள அடையலை. அப்படியாப்பட்ட ஒரு இந்த திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்துடணும். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மதிவான. வணக்கம் சார். வணக்கம். விஜய் மாநாடு பொதுக்கூட்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் மாநாடு மாதிரியான ஏற்பாடுகள் தான் இருக்குது. விஜய் அரசியல் வர்றது இப்போ இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேசுகிறாங்க. அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறவங்களோ, இந்த விஜய் வந்திருக்க அரசியலுக்கு அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி கிடையாது. விஜய் வந்து அரசியலில் நுழைந்து அரசியல் பண்ணுறதின் மூலமாக இதுவரையில் அரசியலை வெறுத்து ஒதுக்கி இருந்த அரசியல் பக்கமே திரும்பாத பல கோடி இளைஞர்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அரசியலை ஃபாலோ பண்ணுற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அரசியலில் ஈடுபடணுன்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா அரசியல் என்பது சாக்கடை. அதில் நம்ம போனால் வந்து அரசியல் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஸ்கூலில் போய் காலேஜில் போய் நீ என்னவா ஆகணும்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், சோல்ஜர் ஆகணும்னு கூட சொல்லுவான், போலீஸ் ஆகணும்னு கூட சொல்லுவான். ஆனால் அரசியல்வாதி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி இவனுமே சொல்ல மாட்டான். எம்எல்ஏ விட்டு பையன் ஒன்றா சொன்னாலும் சொல்லாமல். ஏன்னா இந்த அரசியல் என்பது ஒரு சாக்கடை மாதிரி அவங்க பார்த்து அவங்களுக்கு சொல்லப்பட்டு சினிமாவில் காட்டப்பட்டு இது வந்து மோசமான ஒரு விஷயமா இளம் தலைமுறைக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துடுது. அதனால் வந்து ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் யூத்தை வந்து அரசியலுக்கு இழுத்துருக்கிறார் அப்படின்ற முறையில் விஜய் பண்ணியிருக்கிறது. அவர் அரசியலில் அவரும் பெரிய ஒரு ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு 51 வயசுலேயே உள்ளே வந்து இது அசுத்தமாக இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணணுன்னு இறங்கி இருக்கார் பாருங்க. ரஜினிகாந்துக்கு இல்லாத தைரியம் அல்லது கமலஹாசனுக்கு இல்லாத தைரியம், துணிச்சல் விஜய்க்கு இருக்குல்ல. ஆட்சியாளர்களை கேள்வி கேட்குறாரு, ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுகிறாரு. கலை உலகில் எப்போவுமே முதுகெலும்பில்லாதவர்கள் தான் இருப்பாங்க. வியாபாரம், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர், ஃபில்ம் ஃப்யூச்சர் இதெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் அப்படியே நெளிவு சுழிவாக போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரை உலகத்துலேருந்து ஒரு ஆள் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நேராக களத்தில் குதிக்கிறதுன்றது யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார்? எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் மகாத்மா காந்தி. எதனால் பிடிக்கும்? எளிமையான மனிதர், நேர்மையான மனிதர், பதவி சுகத்துக்காக கடைசி வரையில் ஆசைப்படாதவர், தன்னுடைய வாழ்க்கையில் கூடுமான வரையில் மக்களை பற்றியே சிந்திச்சவர். அதனால் அவரை பிடிக்குது. ஆனால் அப்படி கம்பேர் பண்ணும்போது விஜய் எந்த இடத்துல நீங்கள் பொறுத்துவீங்க? காந்தியிடம் போய் விஜயை கம்பேர் பண்ணுறீங்களே, இது நியாயமா? இல்லை எப்படி பொறுத்துவீங்கன்னு நான் கேட்குறேன்.
நீங்க கம்பேர்லாம் பண்ணல. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் நீங்க ஆதரிக்கிறீங்க. விஜயை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிய விஜயினுடைய அரசியல் வரவு இளைஞர்களை அரசியல் கொண்டு வந்திருக்குது. அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அர்த்தம் விஜயை ஆதரிக்கிறேன்ல. இருக்கிற 2 கட்சிகள் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதாவது ஒரு 60 வருஷம் ஒருத்தர் நீங்க ஆதரிக்கிறேன்னா இப்போ சொன்னீங்களா, நேர்மை, கொள்கை, கோட்பாடு, எளிமை இப்படிலாம் சொல்றீங்களா, அப்படி என்ன விஜய் கிட்ட இருக்கு? என்ன பிடிச்சிது அப்படின்னு கேட்டீங்க. காந்தி கிட்ட இது அப்படி என்ன இருக்கு விஜய் கிட்ட? என்ன இருக்குதுன்னு சொன்னா அவர் கொள்கை மாநாட்டில் அரசியல் கொள்கை பார்த்து தானே பிடிக்கும் நமக்கு. அப்படி என்ன இருக்கு நீங்க? இல்ல அரசியல் கொள்கை பார்த்து தான் எனக்கு அவரை பிடிச்சது. சினிமா நடிகரா எனக்கு பிடிச்சது. அப்படி என்னன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எடுப்புலேயே அவர் 2 பேரை டிக்ளேர் பண்ணார். அதாவது சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி. இந்த 2 பேரும் எனக்கும் எதிரிங்க. ஏன்னா நானும் ஒரு அரசியல் பயணத்தில் நீண்ட காலம் இருக்கிறவன். ஸோ மக்களை மத ரீதியாக பிளந்து மதவாதத்தை முன்னால் வச்சு சிறுபான்மை மக்களை சித்திரவதை பண்ணுற அந்த ஆர்எஸ்எஸ் அரசியலை தான் அவர் அவ்வளோ ஓப்பனாக சொல்லனாலும் பூடகமாக தத்துவ எதிரி, அரசியல் அதாவது சித்தாந்த எதிரின்னு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக சர்க்காரை அவர் எதிர்த்தது. 2வது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற குடும்ப அரசியல் ஊழலை கையாண்டிருக்கக்கூடிய திமுக அரசை எதிர்த்தது. இது 2ம் எனக்கு பிடிச்சது. 2வது அவருடைய கொள்கை தலைவர்களாக அவர் சொன்னார் பாருங்க, காமராஜர், அம்பேத்கர், பெரியார். இவங்களை பிடிக்காத ஆளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, irrespective ஆஃப் பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ். ஏன்னா காமராஜர் ஒரு நேர்மையின் இலக்கணமாக திகழ்ந்தவர். அவர் சாகும்போது சில ரூபாய் தான் அவர் பாக்கெட்டில் இருந்துன்னு சொன்னாங்க. அப்போ 9.5 வருஷம் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தால எல்லாம் இப்போ நிறைய கட்சிகள் அந்த மாதிரி இது வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் அது குறிப்பாக வைக்கிறனால லைக் பண்ணுறீங்களா, இல்லை திமுக எதிர்ப்பு, இல்லை அவர் ஃபெமிலியராக இருக்காரு அதனால் அவர் ஆதரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. இவரை விட ஃபெமிலியராக தான் இருந்தார் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாம். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்ததை நான் எதிர்த்தேன். ஒரு சிறுபான்மை, நீங்கள் இடதுசாரி இயக்கங்கள் இருந்திருக்கீங்க 40 வருஷம் பயணிப்பு. ஒரு சிறுபான்மை இயக்கங்களாக இருந்தால் கூட அவங்க அந்த அந்த கொள்கை கோட்பாடு வீரியமாக எடுத்துகிட்டு போகிறத பார்ப்பீங்களா, இல்லை ஒரு மாஸ் பாப்புலேஷன் ஒரு மக்கள் தொகை வச்சுட்டு அரசியல் பண்ணுறத அந்த மாதிரி லைக் பண்ணுவீங்க? எப்படி பார்ப்பீங்க? அதாவது உங்களுக்கு வரலாற்றை கொஞ்சம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கருணாநிதி அவர்கள் குடும்ப அரசியல், ஊழல் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் என்ற மாஸ் ஹீரோ என்ன காரணத்தால், அது தனிப்பட்ட காரணத்தால் கூட இருக்கலாம், அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு கட்சியில் கணக்கு கேட்டு அவரை கலைஞர் வெளியேற்றி அவர் ஒரு அதிமுக என்ற கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு முதல்ல போய் கை கொடுத்தது யார் தெரியுங்களா? கரம் கொடுத்து உதவியது கல்யாண சுந்தரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர். அவர் தான் எம்ஜிஆருக்கு இன்னைக்கு செங்கோட்டையன், நான் கம்பேர் பண்ணல, கல்யாண சுந்தரம் பெரிய மலை போன்றவர். ஆனால் அரசியல் ரீதியாக சொல்கிறேன், கல்யாண சுந்தரம் எப்படி எம்ஜிஆருக்கு கூட போய் நின்று அவருக்கு அரசியல் ரீதியாக வழிகாட்டினாரோ அந்த தனி கட்சி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு, அதே மாதிரி தான் இன்றைக்கி செங்கோட்டையன் விஜய்க்கு இருக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மாஸ் ஹீரோஸை அரசியலுக்கு கொண்டு அவங்கள சரியான அரசியல் பாதையில் திருப்பி விட்டோம்னா அது மிகப்பெரிய விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு கல்யாண சுந்தரம் எப்படி நினைச்சாரோ கம்யூனிஸ்ட் தலைவர், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த எனக்கு இந்த விஜய் மாதிரி ஆள் உள்ளே இறங்கினார்னா இந்த 2 பேரும் மாறி மாறி இங்கே ஊழல் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆட்சிக்கு கடந்த கால அனுபவம் ஒன்று இருக்குது. எம்ஜிஆர் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஒரு சமூகத்தை அப்படி இது பண்ணுவாங்க, முன்னேற்றுவாங்க, அப்படி எம்ஜிஆர் பண்ணாரா? எம்ஜிஆர் முதல் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தான் இருந்தாருங்க. குறைந்தது அந்த ஃபஸ்ட்டு டென்யூர் முதல் 5 ஆண்டு பார்த்திங்கன்னா, நான் இப்போ திருப்பூரில் பணியாற்றிட்டு இருந்தேன். ரேஷன் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்காவாக கிடைக்குங்க. அப்போ தான் பாமாலின் டின்டின்னாக கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கு. ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ரொம்ப கஷ்டத்துலேருந்து மேலே வந்தாள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்து அதுலேருந்து. அதனால் அவரை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க, நான் பார்த்ததில்ல, அவர் தோட்டத்தில் எப்போவுமே சமையல் நடந்துகிட்டே இருக்குமா. எம்ஜிஆரை யார் போய் பார்த்தாலும் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாராம். இதுதான் விருந்தோம்பல், இந்த பசியை போக்குறது. அதை அரசியலுக்கு இந்த குவாலிட்டி மட்டும் போதுமா? இல்லை நீங்கள் எல்லா குவாலிட்டின்னா காரல் மார்க்ஸை தான் கொண்டு உட்கார வைக்கணும். இல்லை லெனின், ஏங்கல்ஸ் அவங்கக்கிட்டேயே எவ்வளோ கோளாறு இருந்ததுன்றது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், புரியுதா? அதனால்
குறையில்லாத மனிதன் கிடையாதுங்க. அதாவது இருக்கிறதுல பெட்டர். இன்றைக்கி வந்து விஜயை பொறுத்தவரையில் 3 பேர் 4 பேர் களமாடுறாங்க. நான் அப்படி தான் கம்பேரிட்டிவ்லி தான் நான் பார்க்குறேன். நான் தி பெஸ்ட் விஜய்லாம் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? இன்றைக்கி நமக்கு ப்ராக்டிக்கலாக நான் சிந்திக்கிறேன். இன்றைக்கி வந்து மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஒரு பக்கம், இந்த பக்கம் எடப்பாடி, வேலுமணி, இந்த கோஷ்டி, இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் சீமான், அவர் தம்பிகள், இந்த சாட்டை, அப்புறம் அந்த இடும்பை, இது மாதிரி ஆட்கள், அப்புறம் கம்யூனிஸ்டுகள். பாவமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள் வந்து கொள்கை பற்றுள்ளவர்கள் அப்படின்னு நானும் நம்பிட்டு இருந்தேன் ஒரு 40 வருஷம். ஆனால் எனக்கு வந்து சில நல்ல தலைவர்கள் இன்னும் இருக்காங்க. இப்போ நல்லக்கண்ணு இருக்கார், எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் தமிழ்நாட்டு அரசியலில், அது மாதிரி இருக்காங்க. பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தடம் புரண்டுடுச்சு. அதாவது ஒரு எம்எல்ஏ சீட் 2 எம்பி சீட்டுக்காக அதாவது பேசிக் இது ஐடியாலஜியெல்லாம் அடகு வச்சுட்டாங்க. இல்லைன்னா தனியார் மையத்தை எப்படிங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க? மாநகராட்சியில் இருக்கிற வேலைகளை நிரந்தரப்படுத்தணும், அதாவது கான்ட்ராக்டில் இருக்கிறவனை நிரந்தரப்படுத்தணும்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, பேசுகிறவங்க இன்றைக்கி மாநகராட்சியில் இருக்கிற வேலைகளெல்லாம் தனியார் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். அதை எதிர்த்து அந்த தொழிலாளிகள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர் போராட்டத்தை. அதை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் முதல்ல வந்து குரல் கொடுத்துருக்கணும். அவங்கள முந்தா நாள் கூட பார்த்தேன், செக்ரட்டேரியட் மேலே பெண்களெல்லாம் அடித்து இழுத்து தள்ளுறாங்க. ஏன் இவங்க வாயை மூடிட்டு இருக்காங்க? அப்போ வெறும் கொள்கை பேசுகிறாங்க. விஜய்கிட்ட கம்யூனிஸ்ட கொள்கை இல்லாமல் இருக்கலாம், அவர் ஆட்சிக்கு வந்து பண்ணுவார் என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கொள்கை பார்த்தா எல்லாமே பேசுவீங்க, கொள்கை பார்த்தா சொல்கிறீங்க. அதுக்கு எம்ஜிஆர், கார்ல் மார்க்ஸ், லெனின், அப்புறம் எல்லாரோட காந்தியிலேருந்து எல்லாமே பேசிட்டீங்க. விஜய் அப்படி என்ன விஷயங்களில் கொள்கை பார்த்து எந்தெந்த விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன், என்ன விஷயத்துக்கு இல்லையா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான். பிளைண்டாக எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்? ஏற்கனவே வாய்ப்பு, சரி வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேள்வி கேட்குறேன். நெறியாளர்னு நீங்கள் மட்டுமே கேள்வி கேட்க வேணாம். இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற பாட்டாளி ராமதாஸ், அன்புமணி, இப்படி ஒரு பட்டாளத்தை சொல்லிட்டேன். இதில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆர்கியூ பண்ணுறேன். நான் ஏன் விஜய்க்கு வாய்ப்பு? ஏன்னா விஜய் இதுவரையில் ஒரே குவாலிட்டி தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் பணம் சேர்க்கறதுக்காக, அதிகார போதையில் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்றைக்கி வந்து இதுக்கு வராங்க, அரசியலுக்கு வராங்க. அது யாராக இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும். ஆனால் விஜய் வந்து ஒரு கிளிட்டரிங் லைஃப் இருக்குது அவருக்கு. அவர் மார்க்கெட் போய் பாக்கியராஜ் மாதிரியோ, ராஜேந்தர் மாதிரியோ, கமல்ஹாசன் மாதிரியோ, ரஜினிகாந்த் மாதிரியோ அவங்க மார்க்கெட்லாம் போன பிறகு, நடிகைகள் மார்க்கெட் போனால் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நடிகர்கள் மார்க்கெட் போனால் அரசியலுக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கேட்டகரியில் இவர் வரல. இன்னைக்கு வந்து இவருக்கு படத்துக்காக காத்துட்டு இருக்கான். 200 கமல் அப்படி தான் வந்தார் மார்க்கெட். ஆமாம், கமலுக்கு மார்க்கெட் போய் எவ்வளோ நாள் ஆச்சா? அதெல்லாம் மார்க்கெட்லாம் இழந்துட்டாங்க. ரஜினிக்கும் மார்க்கெட் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், எல்லாரும் தான். விஜய் மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் நெவர் என்டர்ட் பாலிடிக்ஸ், கேம்பிளிங் பண்ணியிருக்காரு. என்னுடைய கருத்து என்னன்னா, உள்ளபடியே அவருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஆர்வம் அதிகமாக இருந்ததால தான், உள்ளத்தில் அது இருந்ததால தான் வருமானம், இந்த புகழ், இந்த ஒரு சொகுசு வாழ்க்கை, இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு தெருவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வராமல் இருந்தால் ஒன்றும் குடி முழுக போகிறதில்ல. அதே இன்னொரு 2000 கோடி சம்பாதிக்கலாம், இன்னும் ஒரு 25 வருஷம் நடிக்கலாம். ரஜினிக்கு 75 இல்லையா, இவருக்கு 50, 51 தான். இன்னும் 25 வருஷம் இல்லை 20 வருஷம் நடிக்கலாம். எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம்? அதனால் வந்துங்க, இந்த ஒரு குவாலிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சொகுசு வாழ்க்கை, இந்த பணம், வருமானம், இதெல்லாம் உதறிட்டு வரா இருப்பாருங்க. அதுவே அவருடைய அந்த உள்ள மனசாட்சியை காட்டுத. ஸோ அதனால் நான் நினைக்கிறேன் ஒரு அட்டம்ப்ட்டு தான். இப்போ இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு பாருங்கள், பாமக செயற்குழுல முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? ராமதாஸ் தைலாபுரத்தில் அன்புமணி மீது உள்ள ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும். யார்? அப்பா சொல்கிறார், புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே கரை படிந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட. அப்போ யாரையாவது கரை இல்லாமல் ஒருத்தனை தேடணும்னா, இந்த நிர்வாகத்திலே இல்லாமல், அதிகாரத்திலே இல்லாமல், ஆட்சியில் சுகத்தை அனுபவிக்காத ஒருத்தனை தான் பிடிச்சின்னு வந்து விடணும். அவன் கரெக்டாக இருப்பான்னு எதுனா
இவங்களெல்லாம் பார்த்துட்டோம், லெட் அஸ் கிவ் ஹிம் a சான்ஸ். சரி, புதுச்சேரி- நான் சொல்ல இவர் அப்படியே கரெக்டாக இருப்பாருன்னு நான் சொல்ல, ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இப்போ அவர் பண்ணவே இல்லையே, அவர் முதுகில் அழுக்கே இல்லையா. சார் புதுச்சேரி மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சி அவரோட ஆர்ப்பாட்டம், கட்சியில் ஆக்ஷன் அடுத்தடுத்து எடுக்கிற நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொள்கை ரீதியாகவும் முழுமையான தத்துவ இது கொள்கை எதிரி அரசியல்னு சொல்லிட்டாரு, அதன் அடிப்படையில் போகிறாரா, எப்படி போறாரு? என்ன இப்போ நம்ம என்ன விஜயை வந்து விமர்சனம் பண்ண போகிறோமா, அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆய்வு பண்ண போகிறோமா, அரசியல் ஆய்வு பண்ண போகிறோமா? நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது விஜயினுடைய அரசியல் பயணம் வந்து எதிர்பார்த்த வேகத்தில் இல்லை. மேபி கரூர் சம்பவம் வந்து ஒரு பிரேக் போட்டிருக்கலாம். எதனால நினைக்கிறீங்க நீங்க? எது வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் கரூர் சம்பவம், அந்த பிரச்சனை ஆச்சு இல்லையா, 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அது அவரை கொஞ்சம் கலங்கடிச்சிருக்கலாம். அதனால் அவருடைய வேகம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, கரண்ட் இஷ்யூஸ் எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க. வந்து ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டு மாதிரி இந்த ஊசி போயிடும்ல. கரண்ட் இஷ்யூனா கரப்ஷன் இன் த கவர்மெண்ட். சும்மா பொதுவாக சொல்லக்கூடாது ஊழலற்ற ஆட்சி, ஊழல் நிர்வாகம்னு. கண் முன்னால் 2 கேஸ் இப்போ வந்து நேரு மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி ஒரு இடி வந்து கொடுத்துருக்குது. டாஸ்மாக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. விசாகன்ற சிஎம்டி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு உதயநிதி உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற ரித்தீஸ் ஆர்டர் போடுறான், எந்த கம்பெனியில் எவ்வளோ பாட்டில் வாங்கணும், எதுக்கு சரக்கு கொடுக்கணும்னு. அப்போ இது மாதிரி அரசு அதிகாரம் துஷ்பிரயோகமாகுது, பொது வெளியில் வந்து விழுது. நீங்கள் ஒன்றும் பெரிய சிஐடி வேலை பண்ண வேணாம், பேப்பரை திறந்தா வந்து விழுது. அப்போ இதெல்லாம் வந்து எடுத்து பேசணுமா வேணாமா? பரந்தூருக்கு விவசாயிகள் 1 வருஷம் போராடிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் போயிட்டு அங்கே விமான நிலையம் அமைக்கக்கூடாது, விளைநிலங்களை கெடுக்கக்கூடாது, நீர்நிலைகள் அழிக்கக்கூடாதுன்னு பேசுனீங்க. ரைட், ஓகே. வாட் இஸ் த ஃபாலோ அப்? அவங்க உட்காந்து போராடிட்டே தான் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எடுக்கிற இஷ்யூஸை வந்து நல்ல இஷ்யூஸ் எடுக்கிறீங்க, ஆனால் அதில் ஃபாலோ அப் இருக்கணும், அதை தொடர்ந்து அதில் கொண்டு போகணும், ஒரு இயக்க ரீதியாக போகணும். இப்போ ஆனால் அஃப்கோர்ஸ் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி பல மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள், இயக்கங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க, பல மீனவர்கள்னு வச்சிங்களேன். அதுக்காக ஒரு 1000 பேரை திரட்டி உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. இப்படி பல இடங்களில் இந்த மதுக்கடைகளை மூடணும், இப்படி சில விஷயங்களை எடுக்கிறாங்க. ஆனால் சென்ட்ரலைஸ்டாக எடுக்கலை. ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் பாராட்டணுன்னா, கஸ்டடி டெத்தை எடுத்தார். அதை எந்த கட்சியும் டச் பண்ணலைங்க. இது வரைக்கும் ஒரு 25-27 பேர் செத்து இருக்காங்க, அதாவது லாக்அப் மரணங்கள். அதை ஒரு சென்டர் பாயிண்ட்டாக மேலே கொண்டு வந்தார். இது அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். ஆனால் அது மாதிரி எவ்வளோ இஷ்யூ இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றம் எடுங்களேன் உதாரணத்துக்கு. பாஜகவும் டிஎம்கேவும் இதில் விளையாடுறாங்க கண்ணாமூச்சி விளையாட்டு. 2 பேருமே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அப்படியே வச்சுக்கணும், மைனாரிட்டி வாக்குகளை தனக்கிட்டே வச்சுக்கணுன்றதுக்காக திமுக விளையாடுதுங்க. இது ஒன்றும் மதவாத எதிர்ப்பு கிடையாது. முருகன் மாநாடு நடத்தினவர் தானே சேகர் பாபு. கிறிஸ்துமஸ் விழா நடத்துவாரா 25ல்? சந்தனக்கூடு விழா போய் நாகூரில் நடத்துவாரா? அவர் இந்துக்களுக்கு மட்டும்தான் அறநிலையத்துறை அமைச்சரா? அதனால் திமுக வந்துங்க, அதாவது பாஜக என்ன பண்ணுதோ அதை கொஞ்சம் பாலிஷாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜக ராவாக பண்ணுறாங்க. அது அவங்களுடைய குணாம்சம். ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், பிஜேபின்னு அவங்க ஆரம்பத்திலேருந்தே மதவாத அரசியல், மக்களை மத ரீதியாக பிளவு பண்ணி சிறுபான்மை மக்களை எதிரிகளாக சித்தரித்து பாகிஸ்தானை எதிரி நாடாக்கி அவங்க அந்த இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள்ன்ற மாதிரி அயோத்தியில் பண்ணாங்க. இப்போ மதுராவில் பண்ணணுன்றாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் வந்துட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தை ஏன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க? முருகன் வந்து பாஜக தலைவராக இருக்கும்போது இப்போ அமைச்சராக இருக்கார்ல, வேலை எடுத்துக்கின்னு ஓடினார் தெரியுங்களா? முருகனை அவங்க ஏன் பிடிக்கிறாங்கன்னா, ராமன் இங்கே எடுபடாது, சீத்தை இங்கே எடுபடாது, முருகன் எடுபடும், தமிழ் கடவுள். ஆகவே வடக்கே ராமன், தெற்கே முருகன்னு அவங்க முருகனை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தை ஏன் சூஸ் பண்ணுறாங்க, திருத்தணியை சூஸ் பண்ணாமல்? ஏன்னா இன்றைக்கி அவங்கள பொறுத்தவரையில் தென் தமிழகம் தான் அவங்களுடைய களம்னு அவங்க நினைக்கிறாங்க. தென் தமிழகத்தை ஓரளவுக்கு நம்ம கைப்பற்றும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வடையை மொத்தமாக சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணுவீங்க?
புட்டு தானே சாப்பிடுவீங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய ஆர்கனைசேஷன், அந்த பவர் ஆர்கனைசேஷன்லாம் தமிழ்நாடு பூரா சாப்பிட்ற மாதிரி இல்லை, தமிழ்நாடு பூரா கைப்பற்றுற மாதிரி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பயங்கரமான சிந்தனையாக பண்ணுறாங்க. அதாவது தென் தமிழகத்தை கேப்சர் பண்ணலாம், அதுக்கு சோஷியல் இன்ஜினியரிங்னு நாடார் சமூகம், முக்குளத்தோர் சமூகம், இவங்களெல்லாம் ஒரு சமூக பின்னணி வேணும்னு பார்க்குறாங்க. அப்போ திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. மதுரையிலேருந்தே அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பாலிடிக்ஸை. குறைந்தது இந்த முறை ஒரு 20 தொகுதியாவது தென் தமிழகத்தில் அவங்க வாங்கிடுவாங்க அதிமுக கிட்ட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை கான்சன்ட்ரேட், அதனால தான் நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோரை கொண்டு வந்து போன வாட்டி இங்கே போட்டாங்க, கொங்கு பெல்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதனால தான் வந்த உடனே அண்ணாமலையை தலைவராக்கி அவரை கொஞ்சம் பில்டப் பண்ணி பார்த்தாங்க. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு வானதி தான் ஜெயிக்க முடிஞ்சது இல்லையா. அப்போ இன்றைக்கி அவங்க தென் தமிழ் இது ஜெயிக்கும்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரையில் மத ரீதியாக செயல்படக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. பட் விஜய் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பிறந்தது கிறிஸ்துவராக இருந்தாலும், ஜோசப் விஜய்னு எல்லாரும் சொன்னாலும், ஆனால் அவர் எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி அந்த மதங்கள் ஜாதிகள் அந்த சிமிழுக்குள்ளே அடையலை. எல்லாரும் மக்களும் அவரை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவரும் மத நல்லிணக்கத்துக்காக நிற்கிறாரு, மதவாதத்தை எதிர்க்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு இந்த திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்துருக்கணும். எடுத்து இவன் என்ன வேலை பண்ணுறான், எதுக்காக இந்த கற்றுறான், இவன் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலேருந்து ஏங்க திருப்பரங்குன்றம் அரெஸ்ட் ஆகிறாரு. அவர் ஒரு பாஜக கட்சியின் மாநில தலைவர், இங்கே நடத்துறது இந்து முன்னணி, புரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த வகுப்புவாத அரசியல் தமிழ்நாட்டில் தலைவிரிக்கும்போது சித்தாந்த எதிரின்னு சொல்கிற நீங்கள், அரசியல் எதிரின்னு சொல்ல, இதில் ஒரு சொல்லியிருக்கணும். இப்போ அப்படி கடந்து போயிட முடியாதா, அமைதியாக இருந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா. அப்போ அதுக்கு சொல்லணும் இல்லை. இதில் எனக்கு அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் இதை பற்றி பேசணும் மக்கள்கிட்ட. மற்றொரு பேச்சு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.